அரசியலுக்கு வந்திருக்கிறார். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. கடைசி ஆயுதம் அப்படின்னு சொன்னா அரசியல்வாதிகளிடம் இருப்பது என்ன தெரியுமா? வேற எதுவுமே கிடையாதுங்க. அழுகை. அம்மா சென்டிமெண்ட்டு, அப்பா சென்டிமெண்ட்டு, மக்கள் சென்டிமெண்ட்டு, அவங்க முன்னாடி அழுகிறது, இது எல்லாம் நடந்தே தீரும். என்னப்பா இப்படித்தானே சோ அவர்கள் சொல்லியிருக்காங்க, கண்ணதாசன் அவர்கள் பாடியிருக்காங்க, பழைய காலத்தில் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், சிவாஜி அவர்களாக இருக்கட்டும், பல படங்கள் இதே மாதிரி வந்திருக்கு. நம்பியார் அவர்களுடைய டெக்னிக்கை இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா இருக்குது. துரை வைகோ அவர்கள் அழுததை நாம் யாரும் மறந்துருக்க மாட்டோம். அடுத்ததாக கரூரில் ஜோதிமணி அவர்கள் அழுதுருக்காங்க. 5 வருடங்களுக்கு முன்பாக உன்னை பார்த்தேம்மா, அது பிறகு நீ தொகுதி பக்கமே வரல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கேட்டாங்க. நான் வந்திருக்கேன், என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னு வேணால் இந்த லிஸ்ட் எடுத்து படிச்சுக்கோங்கன்னு சொல்லி கரூரில் ஜோதிமணி அக்கா கொடுத்துட்டு போனாங்கல்ல. மறுபடியும் நம்ம ஊருக்கு வந்திருக்கேன், நம்ம ஊர்லலாம் அரசியல் அதிகமாக பேச வேண்டாம், என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும்ல, ஆனால் அம்மா அப்படின்னு சொல்லி அம்மாவை நினச்சி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியாக நம்ம மீடியா என்ன செஞ்சிட்டாங்க, ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி ஜோதிமணி அக்காவை காண்பித்திருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது? இங்கே என்ன தெரியுமா நடக்கும்? மக்களை நம்ப வைப்பதற்காக காவடி எடுப்பாங்க, கெடா வெட்டுவாங்க. காவடி எடுப்பது, கெடா வெட்டுவது, அதுக்கு தவறான பொம்மைகள் இருக்கக்கூடிய கூடாரம் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அதே கோவிலுக்குள்ளே தஞ்சம் புகுவது, 4ஆவதாக இருப்பது தேங்காய் உடைப்பது, 5ஆவதாக இருப்பது கோவிலாக சுற்றுவது, இதெல்லாம் நடக்கும். இது எல்லாம் நடந்தே தீரும். இதுதான் அரசியல். இந்த அரசியலை மக்கள் என்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ, என்னைக்கு இந்த அரசியலை 4 பேருக்கு சொல்லி கொடுக்குறீங்களோ, அன்னைக்கு தான் நமக்குள்ள ஒரு விழிப்பு வரும். அது வரையிலும் அவர் பாவம்யா, அழுதுட்டாரியா, எவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. 5 வருஷத்தில் தொகுதிக்கு வந்து நல்லபடியாக ஏதாவது உருப்படியான வேலைகள் செஞ்சுருந்தாங்கன்னா அந்த மக்கள் ஆரத்தி எடுப்பது காசுக்கு எடுக்க மாட்டாங்கயா, மனசார எடுப்பாங்க. இன்றைக்கி பல அரசியல்வாதிகளும் ஆரத்தி எடுக்க வைக்கப்படுகிறார்கள். அந்த ஆரத்தி மக்கள் எடுக்கிறாங்க, 50 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி க்யூவில் நிற்கக்கூடிய அந்த ஃபோட்டோலாம் வந்திருக்கு வெளியில். அதே மாதிரி வேறு சில இந்த அரசியலுக்கு வந்துட்டாலே காவல்துறை அதிகாரிகளை மிரட்டுவது, அது யாராக இருந்தால் என்ன, காவல்துறை அதிகாரிகள்லாம் மிரட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் அக்செப்ட் பண்ணவே முடியாது. வெயிலையும் மழையிலையும் இரவிலும் பகலிலும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இந்த தேர்தல் நேரத்திலலாம் எவ்வளோ பெரிய ஒர்க் ப்ரெஷர் இருக்குது தெரியுமா காவல்துறை அதிகாரிகளுக்கு. அசால்ட்டாக வாழ்நாள் முழுவதுமாக உங்களை நான் கோர்ட்டுக்கு அலைய விட்டுருவேன்னு சொல்கிறதெல்லாம் விட்டு போயிட்டே இருப்போமா? அதெல்லாம் இந்த ஒரு அரசியல் புயலில் வீசப்போகுது. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். டிஎம்கேனுடைய ஏவா வேலு அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். மனுஷன் பேசினாரே அப்படி இருக்கும். ஏவா வேலு அவர்கள் திடீர்னு பார்த்தா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, திருவண்ணாமலையில் பிஜேபி கேண்டிடேட்டை 2வது இடத்துக்கு வர வச்சிடாதீங்கப்பா. இதை யார்கிட்ட கேட்குறாரு? மக்கள்கிட்ட கேட்டிருந்தா பரவாயில்லைங்க. அவர் யார்கிட்ட தெரியுமா கேட்டிருக்காரு? இங்கே இருக்கக்கூடிய ஏடிஎம்கே எல்லார்ட்டையும் நான் ஒரு ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன், ஓட்டு கேட்டு வரும்போது நல்லா ஓட்டு கேளுங்க, எக்காரணம் கொண்டும் பிஜேபியை மட்டும் 2ஆவதா வர வச்சிடாதீங்கப்பா. அப்போ இதை பிஜேபிக்காரங்க எல்லாம் பகிர்கிறார்கள். பார்த்தீங்கல்ல, பங்காளிகள் எப்படி ஒன்று சேர்ந்துட்டாங்க பார்த்தீங்கல்ல, திமுகவும் அதிமுகவும் பங்காளிகள்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பங்காளிகளுக்குள்ள இப்போ ஒரு டீலிங் நடந்துட்டு இருக்கான். அந்த டீலிங்கின் அடிப்படையில் திமுக அதிமுக அப்படிங்கிற பேச்சு தான் அடிப்படணும். நாம் தமிழர் கட்சி பாஜக அப்படிங்கிற 3ஆம் இல்லாட்டி அடுத்ததாக வளரக்கூடிய கட்சி அப்படிங்கிற பெயர்லாம் அடிப்படக்கூடாது. ஒன்று நீ ஜெயிக்கணும், இல்லாட்டி நான் ஜெயிக்கணும். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம இந்த செட்டிங் அரசியல்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்கய்யா, அதுக்கான ப்ரூஃப் தான்யா இது அப்படின்னு சொல்லி ஏவா வேலு அவர்களுடைய ஸ்பீச்சை தூக்கி முன்னாடி போட்டிருக்காங்க. உங்களுக்கும் ஒரு டவுட் வந்துச்சுன்னா கம்பெனி பொறுப்பு கிடையாது. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய வேறொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்காரு குட்டியை கதறவிடும் மகளிர் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், ஒரு கௌரி சங்கர் அப்படிங்கிறவங்க ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. நானும் கங்காரு குட்டியா எங்கே பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே கங்காரு குட்டி தெரியலையே, என்ன கன்னிப்பாம்பு போய் காட்டு குரங்கு நிக்குது. அங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தானே நிற்கிறாரு, சரி அவரை யாராவது கதற விடுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் 1000 ரூபாய் உரிமை தொகை எங்களுக்கு எங்க, இந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை வச்சே இவங்க எல்லாம் என்ன செஞ்சிடலாம்னு நினைக்கிறாங்க,
நீட்டு விலக்கு அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு, ஃபியூஸ் போனதாக போயிடுச்சு. யாரும் இப்போ அதை பற்றி பேசுகிறதும் கிடையாது. அதை பற்றி பேசுனா ஏன் இவ்வளோ நாள் நீங்கள் செய்யாமல் இருக்கீங்கன்னு சொல்லி அடுத்த கேள்வி திமுக பக்கம் வந்துடுது. அடுத்ததாக இருக்கக்கூடியது என்ன, இல்லை வேற என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த பாண்டை பற்றிலாம் பேசுனா நாமளும் ஒரு 600 கோடி ரூபா வாங்கியிருக்கோம், பிஜேபி ஒட்டுமொத்தமாக 6000 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க, அதை பற்றி பேசினாலும் நெகட்டிவ் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ்லேயே ரொம்ப முக்கியமான பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிறது அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை தான். ஆனால் அதுவே இப்போ பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கு திமுகவுக்கு. 1000 ரூபாய் கிடைச்சவங்களை விட 1000 ரூபாய் கிடைக்காத நபர்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அதனால் இப்போ ரொம்ப பெரிய அளவில் அந்த 1000 ரூபாயும் விட்டுடலாமா, வேற ஏதாவது வச்சு நம்ம பிரச்சாரம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்களாம். இதை வேற யார் எடுத்து விட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கட்சிகளும் பெரிய அளவில் அதை பேச ஆரம்பிச்சிடுறாங்க. 1000 ரூபாய் உரிமை தொகை அப்படிங்கிறத ஏடிஎம்கே பேசிடுறாங்க, பிஜேபி பேசிடுறாங்க, நாம் தமிழர் கட்சி பேசிடுறாங்க, பாமக பேசிடுறாங்க, எல்லாரும் வச்சு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுவே அவங்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனை. சரி, அப்போ மக்கள் விழிப்படைந்து விட்டார்களா அப்படிங்கிற மறுபடியும் கேள்வி வரும். என்னவிக்கு ஒரு வீடியோ போட்ட மக்கள் விழிப்படைஞ்சிட்டாங்கன்னு அடுத்த வீடியோ எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குறைகளும் எனக்கு கேட்குது. நீங்கள் மனசில் நினச்சாலே அது எனக்கு அப்படியே காதில் வந்து கேட்குது. அதனால் நான் கொஞ்சம் செய்திகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நவாஸ் கனி, அமைச்சர் கண்ணப்பன் மற்றும் திமுக மாவட்ட செயலாளர் முத்துராமலிங்கத்தை விரட்டி அடித்த ஊர் மக்கள். இப்படி செல்லும் இடமெல்லாம் கேவலப்பட்டு வருகிறீர்களே, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் அறிவாலயத்தை டேக் பண்ணி என்ன செஞ்சிருக்காரு, ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அடுத்ததான் இன்னொரு கேள்வி. யார்கிட்ட அந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு தெரியுமா? பட்டிமன்ற பேச்சாளர், ஆபாசமாக சித்தரிக்கக்கூடிய மிக முக்கியமான நபர் அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் பேர் இந்த திமுக விரும்பாத நபர்கள்லாம் சொல்லுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா லியோனி அவர்கள் தாங்க. லியோனி அவர்கள் இப்போ ஒரு ஸ்டார் பேச்சாளர். அவர் பேச்சாளர் மட்டும் கிடையாது, நம்ம குழந்தைகள் படிக்கக்கூடிய பாடத்திட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வடிவமைக்கக்கூடிய ஒரு குழுவில் ஒரு முக்கியமானவரும் கூட. அதனால தான் அடுத்த வருஷம் நம்ம ஏதாவது நம்ம குழந்தைகள்லாம் சேர்க்க போகிறோம்னா கலைஞர் அவர்களை பற்றிலாம் பாடத்திட்டத்தில் பெரிய அளவில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து பேசுகிறார், திமுக ஆதரவாக பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் கேள்வி கேட்குறார். கேள்வி கேட்குறது என்னையா, சாதாரண விஷயம் தானையா, எங்களுக்கு நல்லது செஞ்சால் கேள்வி கேட்காம நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க போகிறோம். முந்தைய காலகட்டம் மாதிரி என்ன சோஷியல் மீடியாவில் யாரும் வீடியோலாம் பார்க்காம இருக்காங்களா? நம்ம வீடியோவே 1000 லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்காங்கயா. இந்த வீடியோ பார்க்குறவங்களே நாமும் நாளைக்கு இந்த கேள்வி கேட்கணும். இந்த அரசியல்வாதி செய்கிறது சரி கிடையாது, இந்த அரசியல்வாதி இப்படி டபுள் மீனிங்கில் பேசிகிட்டு இருக்கார், இந்த அரசியல்வாதி இப்படி டபுளாகவே பேசிகிட்டு இருக்கார், இதெல்லாம் யோசிப்பாங்களா இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் கேள்வி கேட்குறாங்க. அந்த நபரை என்ன செஞ்சுருக்காங்க, அங்கே சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், அந்த திமுக காங்கிரஸை சார்ந்தவங்க எல்லாரும் அடிச்சிருக்காங்க. உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து உள்ள கேரியா அப்படின்னு சொல்லி அவரை காப்பாற்றி கொண்டு போயிருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது நடந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு தெரியாது. பட் ஆட்டோவில் ஏற்றுற வரைக்கும் ஒரு விஷுவல்ஸ் அப்படிங்கிறது வெளியில் வந்திருக்கு. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக வேட்பாளர் ஏபி முருகானந்தம். இந்த பாஜக வேட்பாளர் சென்ட்ரலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் காவல்துறை அதிகாரிகள் மிரட்டுவதற்கான அந்த தோரணை இருக்குது பார்த்தீங்களா, அது சரிப்பட்டு வராது. பாஜக ஏபி முருகானந்தம் அவர்களே, வாழ்நாள் முழுவதும் கோர்ட்டுக்கு அலைய வைத்து விடுவேன். மிஸ்டர் அண்ணாமலை அவர்களே, இது என்ன நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா திமுக செஞ்சால் மட்டும் தவறு, பிஜேபி செஞ்சால் தவறு இல்லை அப்படின்னு சொல்லி நாங்களாம் அப்படியே போயிட்டு இருக்க மாட்டோம். என்ன சொல்லியிருக்காரு, வந்தவர் ஏதோ பேசியிருக்காரு, மரியாதை குறைவாக பேசினார் அப்படின்னு சொல்லி ஏபி முருகானந்தம் அவர்கள் சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி சொல்கிறாரு, நீங்களும் அப்படி தானே பேசுனீங்க அப்படின்னு சொல்லி. மறுபடியும் அதை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு காவல்துறை அதிகாரி வந்து பேசும்போது ஓன்ட்ட வந்து பேசினா, நான் ஓன்ட்ட பேசினான்னு சொல்லி அவர் மரியாதை பேசுகிறார், உங்ககிட்ட பேசினா அப்படின்னு சொல்லி. இன்னொரு காவல்துறை அதிகாரியும் வந்து, சார் இங்கே ரொம்ப பெரிய அளவில் டிராஃபிக் ஆகிட்டு இருக்கு, போங்க சார் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி அவர் சார் போட்டு வேற கூப்பிட்றாரு. அவர் ஒரு வேட்பாளர் தானே, இந்த காவல்துறை அதிகாரி அவரை சார் போட்டு கூப்பிடணுங்கிறதுலாம் தேவையே கிடையாது. அவர் தான் ஏபி முருகானந்தம் அவர்கள் தான் காவல்துறை அதிகாரிகளை சார் போட்டு கூப்பிட்டுருக்கணும் ஆக்சுவலாக. அப்போ இவர் ஆனாலும் கூப்பிட்ட பிறகும் உங்ககிட்ட பேசினா மரியாதை அப்படிங்கிறத விட இங்கே நீங்கள் செஞ்சது அண்ணாமலை அவர்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை. ஏபி முருகானந்தம் அவர்கள் செய்ததற்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? திமுகவை சார்ந்தவங்களும் அதிமுகவை சார்ந்தவங்களும் இப்படி செஞ்சுருந்தா நம்ம சும்மா விட்டுருப்போமா? அப்போ நீங்கள் மட்டும் அவங்க மிரட்டலாம், காவல்துறை அதிகாரிகள் மிரட்டலாம் அப்படிங்கிற ஒரு தோணி இருக்கா? அது தவறு தானே. மக்கள் இதையும் யோசிப்பாங்களா இல்லையா? ஒரு மாற்று அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும்போது மாற்று அரசியலாக மட்டும் இருக்கக்கூடாது. மாற்று காவல்துறை அதிகாரிகள் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியது. அவங்க என்ன பேசுனாங்க, மரியாதை குறைவாக பேசியிருந்தாலும் அந்த மரியாதை குறைவாக பேசின அவரே சாரி கேட்குறாரு, மறுபடியும் 2 பேர் வந்து சாரி கேட்குறாங்க. அதோடைய அந்த பிரச்சனையை ஓச்சு விட்டுருக்கலாம். மறுபடியும் வந்துட்டு நான் யாருன்னு தெரியுமா, உன்னை நான் கோர்ட்டுக்கு அலைய விட்டுருவேன், லைஃப் லாங் நீ கோர்ட்லேயே அலைய வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மிகப்பெரிய அளவில் மிரட்டல். மக்கள் அதற்கான பதிலடியை கொடுப்பாங்க. அடுத்ததா துரை வைகோ அவர்கள். நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, கெடா வெட்டினது யாரு? டேனியல் திருமுருகன் காந்தி அவர்கள். கோயிலுக்கு போனது யாரு? இந்த அசிங்கமான பொம்மையாக இருக்குன்னு சொல்லுவார் அவர் தாங்க
விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் கோவிலுக்கெல்லாம் போகிறார். இப்போ வேற ஒன்றும் இல்லை, சின்ன மாற்றம், மனமாற்றம் வந்து விட்டது. அடுத்ததாக நான் ஏதோ சொன்னேனே, கெடா வெட்டினது, கோவிலுக்கு போனது, கோயிலாக சுற்றுறது, எல்லா அரசியல்வாதிகளும் இப்போ சுற்றிட்டு இருக்காங்க. அடுத்ததாக துரை வைகோ அவர்கள் என்ன செஞ்சுருக்காரு தெரியுமா? தேங்காய் உடைச்சி சும்மா எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் தேங்காய் உடைச்சி மதிமுக சார் அந்த பெரியாரிய கொள்கை சுயமரியாதை என்ன சார் இதெல்லாம் மக்கள் பார்த்தா இதெல்லாம் நடிப்பா கோபால்? அப்போ இவ்வளோ நாள் எங்களை சாமி கும்பிட வேண்டாம்னு சொன்னீங்க, எங்களை கெடா வெட்ட வேண்டாம்னு சொன்னீங்க, எங்களை இந்த அசிங்க பொம்மைகள் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொன்னீங்களே, இதெல்லாம் நடிப்பா கோபால் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்களா இல்லையா? இங்கே இருக்கிற ஒருத்தனாவது அந்த கேள்வி கேட்பானா இல்லையா? இப்போ நான் கேட்டுட்டேன், ஏன் அப்படி சொன்னீங்க, உன் கொள்கை உன் கோட்பாடு இப்படி இருந்துச்சு, திடீர்னு எலெக்ஷன் வந்த போது இப்படி வந்து மாற்றி மாற்றி பேசுறியே, அந்நியன் கூட உங்களுடைய நடிப்பில் தோற்றுருவாங்களே, இதெல்லாம் சரியா, இதெல்லாம் சரி வருமா, மக்கள் இதெல்லாம் நம்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சரி. இதெல்லாம் விட இந்த வெங்கடேஷ் அவர்கள் இருக்காங்களா, சு வெங்கடேசன் அவர்கள், அவர் வேற மதுரை மீனாட்சி அம்மன் பற்றிலாம் தப்பாக பேசி மறுபடியும் அதே மீனாட்சி அம்மன் எனக்கு அருள் கொடுத்துட்டாருன்னு சொன்னார் பார்த்தீங்களா? மாட்டிக்கிட்டார். எப்படி மாட்டிக்கிட்டாருன்னா, ஒருத்தர் கேள்வி கேட்குறார், செம்மையான கேள்வி கேட்குறாரு. ஆனால் அவர் கேள்வி கேட்குறதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்காரு சு வெங்கடேசன் அவர்கள். அங்கிட்டு போய் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பக்கமாக பேசுகிறாரு, இந்த பக்கமாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ மக்கள் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, நீங்கள் பாட்டுக்கு வருவீங்க, வாக்குகள் கேட்பீங்க, சிரிச்சிட்டு கை இப்படி எடுத்து கும்பிட்டுட்டு அப்படி போயிட்டே இருப்பீங்க. 5 வருஷம் நீங்கள் ஒன்றும் செய்யலைனா கூட மக்கள் எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் அவன் வந்து வேறு கட்சியை சார்ந்தவன், இல்லை வேணும்னே கேள்வி கேட்குறவன் அப்படின்னு சொல்கிற பல முத்திரைகள் குத்தப்படும். அடுத்ததாக வேறொரு செய்தி, திருப்பூரினுடைய திமுக எம்எல்ஏ அவர்கள் வந்து அங்கே ஒரு மக்கள் ஒரு பெண்மணி வந்து கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேள்வி கேட்குறவங்களை பிடிச்சி யார் வந்து கேட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஆக்ரோஷமாக கத்துறாரு. என்னங்க சார் நடக்குது இங்கே? மக்கள் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அராஜக போக்கில் இருக்கக்கூடிய நீங்கள்லாம் சேர்ந்து தான் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறீங்களாங்கிற பயம் வருது. மக்கள் இதெல்லாம் கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், சமூக வலைதளத்தில் உங்களுடைய புகைப்படம் எல்லாம் பகிரப்பட்டு வருகிறது. இவர் நல்லது செய்தார் அப்படின்னு சொல்கிற புகைப்படத்தை விட இவர் ரொம்ப தீமை செய்திருக்கிறார், இவர் ரொம்ப பெரிய அளவில் மக்களுக்கு எதிரான செயலில் செஞ்சிருக்கார், இவர் மக்களை பேச விட மாட்டுக்கார் அப்படின்னு சொல்லி அரசியல் புயலில் சிக்கக்கூடிய அரசியல்வாதிகள் 2026க்குள் திருந்து விட்டீர்கள் என்றால் உங்கள் கட்சிக்கு நல்லது, உங்கள் கட்சியினுடைய மேலிடத்துக்கு நல்லது. இன்றைக்கி நான் பேசுகிற மாதிரி நாளைக்கு நிறைய அரசியல் சேனல்கள் வரும். ஏன்னா வியூஸ் எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்கு பாருங்க. இங்கே இருக்கிற எல்லா யூடியூபர்ஸும் என்ன நினைப்பாங்க, வியூஸ் போகிற கண்டென்ட் எடுத்து பேசணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக 2026க்குள்ளே நிறைய அரசியல் சேனல்கள் வரும், வந்தே தீரும். அதற்கு சிறந்த உதாரணம் நாம தான். இதை பார்ப்பாங்க, பார்த்த உடனே வேர்ல்டு பொலிட்டிக்ஸ் எப்படி ஃபேமஸ் ஆச்சோ அதே மாதிரி லோக்கல் பொலிட்டிக்ஸும் பேசலாம், விக்கிக்கு இவ்வளோ வியூஸ் போகுது, கண்டிப்பாக நம்மளும் பேசணும்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி பேச ஆரம்பிக்கும் போது நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றியும் பேசுவாங்க. யாரும் உங்களை கெட்டது மட்டும் சொல்கிறதுக்காக இங்கே வரல. நல்லது செய்யுங்க, மக்களுக்கு நன்மையாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் செய்யுங்க, மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கூறுங்கள். அதை விட்டுட்டு உரிமை தொகை அந்த தொகை அப்படின்னு சொல்லி உருட்டிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய உருட்ட வேண்டியிருக்கும். மக்களும் சில உருட்டுகள் உருட்டுவாங்க. அது என்ன உருட்டலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேறொரு பதிவில் பார்க்கலாம். அப்போ இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் ப்ளீஸ் லீவ் யுவர் கமெண்ட்ஸ். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.